அடுத்தது 6வது கணக்கு பாருங்கள். கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் எக்ஸின் மதிப்பை காண்க. இந்த படத்தில் பாருங்கள் எக்ஸோடைய மதிப்பு. இப்போ நான் சொன்ன ரூல்ஸ் தான். இந்த வெளிக்கோணத்தின் மதிப்புக்கு இந்த உட்கோணங்கள் ரெண்டும் சமம். இதையும் கூட்டினா எவ்வளோ வருது? இந்த வெளிக்கோணம் இங்கே 100, இது உள்ள என்ன கோணம் வருதுன்னு பார்க்கணும். இப்போ அதாவது இந்த எக்ஸு கோணத்துக்கு இந்த 100 கோணமும் இந்த கோணமும் ஆங்கிள் பியோடைய உள்கோணமும் சமம்னு சொல்லணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 128, இங்கே 128 டிகிரி கொடுத்துருக்காங்க. இந்த கோணமும் ஆங்கிள் சியும் ஆங்கிள் டியும் சமம்னு சொன்னோம். ஆங்கிள் டியோடைய உட்கோணமும் சமன்ட்டோம். இப்போ 128னா இது 100 போயிடுச்சு, இது 28. அப்போ இந்த 28 போயிடுச்சுன்னா 180ல் மீதியை தான் 152 டிகிரி. இது ரெண்டும் சேர்ந்தது புள்ளி டியில் நம்மளுக்கு 180 டிகிரி வரும். 180 டிகிரி வரும். அப்போ இது 28 டிகிரின்னா மீதி உள்ளது எக்ஸ் டிகிரி 152 டிகிரி. மறுபடியும் நான் சொல்கிறேன், வெளியில் உள்ள கோணமானது அதற்கு எதிரே அமையும் 2 உட்கோணங்களுக்கு சமம். வெளியே அமையும் கோணமானது அதற்கு உள்ளே உள்ள முக்கோணத்தின் எதிரே உள்ள 2 கோணங்களுக்கு சமம். அப்போ இது 100னா இது 28, இது 28னா 180ல் கழிச்சாக்கா மீதி எக்ஸ் டிகிரி அமையும். அடுத்தது பாருங்கள் 7வது கணக்கு. இந்த 7வது கணக்கில் ட்ரையாங்கிள் MNO DEF MNO/DEF 2 முக்கோணத்தை வரைஞ்சிக்கிட்டு MNO போட்டுக்கிறோம், DEF போட்டுக்கிறோம். இப்போ ஒரு கோணம் 60 டிகிரி. இது ரெண்டும் சர்வ சமம்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டும் சர்வ சமம்னு சொன்னதால் ஒரு கோணம் 60, இன்னொரு கோணம் 45, 3வது கோணம்னாக்கா 100ஐயும் 45ஐயும் கூட்டினா உங்களுக்கு 105 டிகிரி வருது. அப்போ அந்த 105 180லேருந்து கழிச்சிட்டா 75 டிகிரி. 3வது கோணத்தினுடைய அதாவது ஆங்கிள் ஓவுக்கு கேட்குறாங்க, அது 75 டிகிரி. 8வது கணக்கு பாருங்கள்.